2025ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் மற்றும் காஷ்மீரில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு போன்றவற்றில் இந்தியா நடத்திய எல்லை தாண்டிய தாக்குதலான ஆபரேஷன் சிந்தூர் பற்றி நாட்டுக்கு கூட்டாக எடுத்து விளக்கிய இந்திய இராணுவத்தின் கர்னல் சோஃபியா குரோஷி மற்றும் விமானப்படையின் விங் கமாண்டர் வியோமிகா சிங்குடன் இணைந்து முன்னோக்கி சென்று தலைப்பு செய்திகளில் இடம் பிடித்தது எல்லோரும் அறிந்த ஒன்றே. இந்திய இராணுவத்தின் கர்னல் சோஃபியா குரோஷி உயிர் வேதியியலில் முதுகலை பட்டம் பெற்றவர். இவருடைய பயணம் இராணுவ மரபில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. குஜராத்தின் வதோதராவில் பிறந்த இவர் பெருமை மிக்க இராணுவ பின்னணியை கொண்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். இவர் 2015ஆம் ஆண்டு தாஜேதீன் பாகேவாடியை திருமணம் செய்து கொண்டார். சோஃபியா குரோஷி தன்னுடைய தந்தை மற்றும் தாத்தாவின் சேவையால் ஈர்க்கப்பட்டு தன்னுடைய சொந்த அடையாளத்தை உருவாக்க தீர்மானித்து சென்னையில் உள்ள அதிகாரிகள் பயிற்சி அகாடமியில் சேர்வதற்கு முன்பு அறிவியலில் தன்னுடைய கல்வியை தொடர்ந்தார். 2000ஆம் ஆண்டில் இவர் இந்திய இராணுவத்தின் சிக்னல் காப்ஸில் நியமிக்கப்பட்டார். இராணுவத்தினரிடையே இவர் வளர்ந்த போதும் இவரது சொந்த மன உறுதியே 1990ஆம் ஆண்டு இந்திய இராணுவத்தில் சேரவும் சிக்னல்கள் படையில் சேரவும் இவரை வழிநடத்தியது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு இந்தியாவின் மீட்பு நடவடிக்கைகளை கையாண்ட ஆரம்ப ஆண்டுகளுக்கு பிறகு 2006ஆம் ஆண்டு காங்கோ ஜனநாயக குடியரசில் ஐக்கிய நாடுகள் சபையுடன் இணைந்து வரலாறு படைத்தார். அங்கு இவர் போர் நிறுத்தங்களை கண்காணித்து மனிதாபிமான பணிகளில் பணியாற்றினார். இவரது தொழில்முறை மற்றும் இரக்கத்திற்காக பாராட்டை பெற்றவர். 2016ஆம் ஆண்டில் பன்னாட்டு இராணுவ பயிற்சிகளில் இந்திய இராணுவ குழுவை வழிநடத்திய முதல் பெண் அதிகாரி என்ற பெருமையை கர்னல் சோஃபியா குரோஷி பெற்றார். இந்த இராணுவ பயிற்சிகள் சிறிய சாதனைகள் அல்ல. ஆசிய நாடுகளில் அமைதி காத்தல், கன்னி வெடிகளை அகற்றுதல் போன்றவற்றை மையமாக கொண்டவை. இவைகளில் கர்னல் குரோஷியின் பங்களிப்பு மட்டுமல்லாமல் இவர் தலைமை தாங்கியதும் குறிப்பிடத்தக்கது. 2020ஆம் ஆண்டு இராணுவ புரோவேஸ்ட் பிரிவின் 2ஆம் நிலை தளபதியாக இருந்த கர்னல் குரோஷி கிளர்ச்சி எதிர்ப்பு மண்டலங்களில் பணியமர்த்தப்பட்ட முதல் தொகுதி பெண் இராணுவ போலீசாருக்கு பயிற்சி அளித்துள்ளார். மேலும் 2025ஆம் ஆண்டு பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைக்கும் ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விளக்கத்தை கர்னல் குரோஷி வழிநடத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது அவரது வாழ்க்கையின் ஒரு முக்கிய தருணமாகவும் இராணுவ தலைமையில் பெண்களின் வளர்ந்து வரும் பங்கையும் குறிக்கிறது.